எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை மாத கொலுசு மின்னுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஜூலை மாத கொலுசு மின்னுதலை அலங்கரிக்கப் போகும் ஆளுமைகளை பார்ப்பதற்கு முன்னால் இந்த மாதத்திற்கான சிறந்த கவிதை, கதை, கட்டுரை யார் யார் என்பதை பார்ப்போம். முதலில் சிறந்த கவிதை. இந்த மாதத்தில் சிறந்த கவிதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது நலம் தானே என்ற கவிதை. இந்த கவிதை எழுதியவர் கவிஞர் கோபி சேகுவாரா அவர்கள். கவிஞர் கோபி சேகுவாரா அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து, இந்த மாதத்திற்கான சிறந்த கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கதையின் தலைப்பு கவரிமான். கதையை எழுதியவர் முனைவர் ந. குப்புசாமி அவர்கள். முனைவர் ந. குப்புசாமி அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து, சிறந்த கட்டுரையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது முப்பாலின் முத்தமிழ் என்ற தலைப்பில் ப. கபிலரசன் அவர்கள் எழுதிய கட்டுரையாகும். ப. கபிலரசன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். இனி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இம்மாத கொலுசு மின்னுதலை அலங்கரிக்கும் ஆளுமைகள் யார் யார் என்பதை பார்க்கலாம் வாருங்கள்.
கொலுசு மின்னிதழில் உங்கள் படைப்புகளும் இடம்பெற வேண்டுமா? எனில் உங்கள் படைப்புகளை MS வேர்டில் டைப் செய்து ஒவ்வொரு மாத 20ஆம் தேதிக்குள் kolusu.in@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள். அனுப்பும் போது உங்களது பெயர் மற்றும் உங்கள் அலைபேசி எண் இவற்றையும் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். மீண்டும் அடுத்த கொலுசு மின்னிதழ் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.